அண்மை செய்தி. ஜகபர் அலியின் படுகொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட 5 பேரையும் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குவாரி உரிமையாளர்கள் ராசு, ராமையா உள்ளிட்ட 5 பேரையும் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, விரிவான தகவல்கள். வேதவல்லி, கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி கடந்த மாதம் 17ஆம் தேதி குவாரி தொடர்புடைய நபர்கள், அதாவது குவாரி உரிமையாளர்கள் மற்றும் அதில் தொடர்புடைய நபர்களால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் முதல்ல தமிழக காவல்துறையினர் விபத்து வழக்காக பதிவு செஞ்சாங்க. அதுக்கு பெரும் கண்டனங்கள் எழுந்த பின்பு அந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது. அது முதலில் இந்த வழக்கில் குவாரி உரிமையாளர் ராசு, முருகானந்தம், தினேஷ், காசிநாதன் ஆகிய 4 பேரை கடந்த மாதம் 19ஆம் தேதி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தாங்க. அதன் பின்பு கடந்த மாதம் 24ஆம் தேதி மற்றொரு குவாரி உரிமையாளரான ராமையாவை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தாங்க. இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றணும், போலீசார் விசாரணை முறையாக இல்லை என்று எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 5 பேரும் இன்று நீதிமன்ற காவல் முடிந்து இன்று புதுக்கோட்டை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தாங்க. அங்கு சிபிசிஐடி போலீசார் தரப்புல விசாரணை அதிகாரி புவனேஸ்வரி உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நபர்களை நாங்கள் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும், எங்களுக்கு 7 நாட்கள் காவல் வேண்டும் என நீதிபதியிடம் மனு அளித்தாங்க. அதனை இப்ப ஏற்ற நீதிபதி 7 நாட்கள் கொடுக்க முடியாது, 3 நாட்கள் நீதிமன்ற காவல் தருவதாக சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அந்த 5 பேரையும் தற்போது சிபிசிஐடி போலீசார் கஸ்டடியில எடுத்திருக்காங்க. வேதவல்லி, அந்த 5 பேர் யார்? அவர்களுடைய பின்னணி என்ன? எந்த விதத்தில் இந்த வழக்கில் அவர்கள் தொடர்பு பட்டிருக்கிறார்கள்? முத்துப்பழம்பதி, ஜகபர் அலியை பொறுத்தவரையில திருமயம் மற்றும் துளையனூர் பகுதியில் நடைபெற்று வரும் கனிம வள கொள்ளைக்கு எதிராக மாவட்ட ஆட்சியர் மற்றும் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் தொடர்ந்து முறையிட்டு வந்துள்ளார். இதை தடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காரு. அதே போல காவல்துறை தரப்பிடமும் புகார் அளிச்சிருக்காரு. இந்நிலையில தான் கடந்த மாதம் 13ஆம் தேதி இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் மனு தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து திருமயம் பகுதியில் கனிம வள கொள்ளை நடக்குது, தடுக்கணும். 7000 டாரஸ் லாரி அளவிற்கு ஒரு RR கிரஷர் என குறிப்பிடுகிறார். அந்த ஒரு கல்குவாரியில் மட்டுமே சட்டவிரோதமாக இவ்வளவு கற்களை பதுக்கி வச்சிருக்காங்க. ஆனால் இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் திருமயம் வட்டாட்சியரிடம் இந்த தகவல் புகார் அளித்த பின்புதான் எனக்கு இந்த தகவலை வெளில கசிஞ்சிருக்கு என முறையிடுறாரு. அதன் பின்பு கடந்த மாதம் 17ஆம் தேதி தான் அவர் சொந்த ஊரிலிருந்து காட்டுபாபா பள்ளிவாசல் போகும்போது கொலை செய்யப்படுகிறாரு. அப்போ இந்த கொலை வழக்குல பாத்தீங்கன்னா குவாரி உரிமையாளர்கள், அவர் யாரை குற்றம் சாட்டினாரோ RR கிரஷர் என்று குறிப்பிடுகிறார். அந்த குவாரியின் உரிமையாளர்கள் ராசு, அவரது மகன் தினேஷ், அதே போல மற்றொரு உரிமையாளரான ராமையா, இவங்க 3 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதனை கடந்து அந்த குவாரியோட தொடர்புடைய நபரான முருகானந்தம் மற்றும் அவரது லாரி ஓட்டுநர் காசிநாதன் என 5 பேருமே அந்த குவாரி சம்பந்தப்பட்ட நபர்களாவே வர்றாங்க. இதுதான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய நபர்கள் அந்த குவாரி உரிமையாளர்கள் மற்றும் தொடர்புடைய நபர்களாலேயே கொலை செய்யப்பட்டதாக போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கு இதுல ஏற்கனவே போலீசார் சில குளறுபடிகள் ஏற்பட்டதால, ஏன்னா திட்டமிட்ட ஒரு கொலை நடந்திருப்பது தெரிந்தும் போலீசார் முதலில் சந்தேக மரணம் என்ற பதிவு செஞ்சதால்தான் விமர்சனங்கள் எழுந்தது. அதன் அடிப்படையில் தான் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரே இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் தமிழக அரசு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி இருக்கு. இனிமேல் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து குற்றவாளிகளுக்குரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்க இருக்காங்க. வேதவல்லி, விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.